வாழைச்சித்தர் ஐயா திருப்பாதம் சரணம். அகத்திய பெருமான் கருணை உள்ளம் கொண்ட அகத்திய பெருமான் திருப்பாதம் சரணம். சிவன் கோயிலில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த பிரதோஷம், அதுவும் சனி பிரதோஷங்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் நம்ம எப்படி வழிபடணும், அந்த நந்திய பெருமானுக்கு நம்ம அபிஷேக பொருள்லாம் வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. என்ன வாங்கிட்டு போகணும், நம்ம அது அங்கே என்ன நடக்குது, நம்ம எப்படி வணங்கணும் அப்படிங்கிறத ஐயாவுடைய திருவாயால் தெரிவிக்குமாறு பாதம் தொட்டு பணிந்து கேட்குறேன் ஐயா. உயர்நல் ஆன்மீக தத்துவங்களை உலகோர்க்கு பறைசாற்றும் இறை பிரபஞ்ச மகாசபையின் ஆதிசிவ சூட்சம நூலிலிருந்து எழுகின்ற அற்புதமான ஆசி உரைகள் கேட்டு தான் பயணித்து வந்த ஜீவ ஏடுகளுக்குள் இருக்கும் ஆற்றலும் அதீத பேராற்றல் கொண்ட சபைதனிலிருந்து வரும் ஆதி கைலாய சிவசூட்சம நூலின் ஆற்றலினுடைய அற்புத நிலைதனை உணர்ந்து ஏற்றமுடன் தன்னுடைய சக நண்பனோடு இச்சபை நாடி வந்து ஆற்றல் கொண்டு இறை சபை சித்தனோடு உரையாடி அவன் சொல் கேட்டும் இறை சித்தனோடு உரையாடி மகிழ்ந்திருக்கின்ற பொழுது ஆதி கைலாய சிவசூட்சம நூல் அகமகிழ்ந்து வெளியேறி ஆசி கூறி அற்புதமான தருணம் கண்டு ஏற்றம் கொண்டு இச்சபையில் நற்தொடர்பாய் அமைந்து தான் அமர்ந்திருக்கும் அற்புத காசி விஸ்வநாதன் அமர்ந்து அருள் பாலிக்கும் ஆற்றல் கொண்ட தலமதிலே ஓர் கிளை சபை அமைப்பதற்குரிய அற்புதமான முயற்சிகளில் சித்தனோடு உரையாடி மகிழ்ந்திருக்கும் நற்சீடனுக்கு அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி அகதீசாய நமக. உரை எங்கிருந்து வருகின்றது? அது இறையாய் அமர்ந்திருந்த பொழுதே உரை இத்தகைய ஆற்றல் கொண்டு எழும் என்ற அதீத நல் நம்பிக்கையோடு சபை நாடி வந்து சற்சங்க நிகழ்வில் அமர்ந்து திருநீலகண்ட நாயகனுடைய அற்புதமான பிரதோஷ நிகழ்வு பற்றிய வினா எழுப்பிய சீடனுக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி நல்நிலையாய் உலகை காத்திட நல்ல ஆற்றல்களை காத்திட விஷமுண்ட அத்தகைய நீலகண்ட நாயகனுடைய ஆற்றல் கொண்ட பிரதோட நிலை பல்வேறு பிரதோட நிலைகள் கண்ட பொழுதும் சனி பிரதோட நிலையினுடைய ஆற்றல் என்ன, அதிலிருந்து யாம் பெறுகின்ற அதீத நிலை என்ன, பல்வேறு அபிடேக நிகழ்வுகளுக்குள் சென்று அபிடேக நிகழ்வுகளில் ஒவ்வொன்றினுடைய ஆற்றல் என்ன என்றும் அதை ஆற்றுவதால் தமக்குரிய இகலோக நிலையில் யாம் அடையும் பலன் என்ன என்று உரைத்த சீடனை அகத்தியன் உரைக்கின்றோம். ஆற்றல் கொண்டு இறை அமர்ந்து அரசாளும் பிரபஞ்சத்தை கட்டிக்காக்க அவன் உண்ட விடம்தனை அவ்விடத்தினுடைய ஆற்றல் படிப்படியாக குறைவதற்குரிய அற்புதமான ஆற்றல் கொண்ட அபிடேகத்தினை கையாண்ட அத்தகைய உமா மகேஸ்வரியின் கரங்களிலிருந்து வழுகின்ற அத்துணை அபிடேக நிகழ்வாய் நீர் கொண்டு செலுத்துகின்ற இகலோகத்தில் மாநிலங்கள் கொண்டு செலுத்துகின்ற அத்துணை திரவியங்களும் தாரை வார்க்கப்படுகின்றன திருநீலகண்ட நாயகனின் சரீரத்தில் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அற்புதமாக அவ்வாறு தாரை வார்க்கப்படுகின்ற பொழுது ஒவ்வொரு அபிடேக நிகழ்விலும் ஒவ்வொரு தலமாக அத்தகைய விடம் இறங்குகின்ற பொழுது ஏற்றம் என்பது ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் அமிழ்ந்திருக்கக்கூடிய காம குரோத லோப மதமாச்சரியம் என்னும் ஆற்றல்கள் படிப்படியாக அபிடேக நிகழ்வின் மூலமாக இறக்கப்படுகின்றன என்று அகத்தியன் உரைக்கின்றனர். ஒவ்வொரு மானிடனும் அது சாதாரண ஒரு உருவத்திற்கு இடுகின்ற அபிடேகம் என்று எண்ணாது, அது ஆற்றல் கொண்டு அமர்ந்திருக்கின்ற சிவத்திற்கு யாம் ஆற்றும் அபிடேக நிகழ்வு என்று அதனை நினைந்து யாம் மறுபடி உரைக்கின்றவாறு அதீதமான ஆற்றல் கொண்ட பிரபஞ்ச நிகழ்வுகளுக்குள் கலந்து கொண்டு, பிரபஞ்ச நிகழ்வுகள் என்பது தான தர்ம கைங்கரிய புண்ணிய நிகழ்வுகளுக்குள்ளெல்லாம் கலந்து கொண்டு ஆற்றலாய் அபிடேக நிகழ்வுகளுக்குள் கலந்து கொள்கின்ற பொழுது முழுமையான சிவபெருமானுடைய பேராற்றலை பெறுகின்ற நிலை அன்றைய நாளில் நிலவுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அவ்வாறு விரத முறைதனை கையாண்டும் இருந்து கொண்டு சரணாகதியோடு வளம் வருபவர்களுக்கு ஒவ்வொரு பிரதோட நிகழ்வு நல் பிரதோட நிகழ்வே என்றும் சனி பிரதோட நிகழ்வு என்பது அன்றைய நாள் சான்றோர் ஆன்றோர் வழிவகுத்த நாள். அத்தகைய பீடையில் இருந்தும் அகலப்படுகின்ற அபிடேக நிகழ்வு கொண்ட பிரதோட நிகழ்வாக அது அமைகின்றது என்பது வழக்கம் என்பதை அகத்தியன் யாம் உரைக்கின்றோம். ஒவ்வொரு பிரதோடமும் ஆற்றல் கொண்ட பிரதோட நிகழ்வே. அன்றைய நாள் திதி நடந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான வேலைதனிலே
அத்திதி நிறைவுறுவதற்கு முன்பாக மாலை வேளையில் அத்தகைய ஆதவன் மறைவதற்கு உள்ளாக நடைபெறுகின்ற பிரதோட நிகழ்வு நடைபெறும் ஆலயங்களில் ஒன்றாகவும் பிரபஞ்ச மகாசபையில் நடைபெறுகின்ற அற்புதமான பிரதோட நிகழ்வுகளும் பேராற்றல் கொண்டு ஒன்றாக இணைக்கப்படுகின்றன என்று அகத்தியன் உரைக்கின்றோம். யாம் எங்கு கண்டு என் நிகழ்வுகள் கண்ட பொழுதும் இறை சபை சீடனாக அமர்ந்திருந்து ஒரு ஆலயத்தில் செல்கின்ற பொழுது அவன் காண்கின்ற அத்துணை காட்சியும் இறை சபையின் காட்சிகளே. சாதாரண மானிடன் சென்று ஆலயத்தில் காண்கின்ற பிரதோட நிகழ்வு காட்சிக்கும் இறை சபையோடு தொடர்பில் இருந்து அவன் சென்று காண்கின்ற காட்சிக்கும் நிறைய வேறுபாடுகள் உள்ளன. வேறுபாடுகளை அவன் உள்ளூர உணர்ந்து கொள்கின்ற அருள் சிவ இறை காட்சிகளை ஆலயத்தில் காணலாம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். யாம் அவ்வாறு காட்சிகள் காண்கின்ற பொழுது உண்மையாகவே சிவபெருமானுடைய பேராற்றலை அவன் சரீரத்தில் விழுகின்ற அத்துணை அபிடேக நிகழ்வும் தன் சரீரத்திற்குள் எலும்பு மஜ்ஜைக்குள் இருக்கக்கூடிய இத்தகைய சபரிமலை வாசனுடைய சீடன் உரைத்தானே நான் என்றும் அகங்காரம், அகங்காரம் அகற்றப்படுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அற்புதமாக நான் என்னும் நிலை அகங்காரமே. அவன் அகங்காரத்தை அகற்றுகின்ற பொழுது அவன் பிரம்மமாக மாறுகின்றான் என்று அகத்தியன் உரைத்து ஆற்றலாய் ஒவ்வொரு பிரதோட நிகழ்விலும் நீர் வழங்கக்கூடிய ஒவ்வொரு அபிடேகத்திற்கும் ஒவ்வொரு ஆற்றல் புதைந்திருக்கின்றது என்று எவரும் யாம் கொடுத்த அபிடேக நிகழ்வுக்குள் இருக்கும் ஆற்றலை சோதித்து பார்க்க எண்ணாது, சிவத்தை சோதித்து பார்க்க எண்ணாது ஆற்றல் கொண்ட ஆலயத்தில் அமர்ந்து பிரதோட நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது தவ நிலையில் அமர்ந்து காண்கின்ற அத்தகைய பேராற்றல் இருக்கின்றது. அது அதீத ஆற்றல், சிவபெருமானுடைய பேராற்றல். அன்றைய நாளில் நடைபெறுகின்ற அற்புதமான ஆற்றல் முழுவதையும் பிரபஞ்சம் தனக்குள் கிரகித்துக் கொள்ளக்கூடிய அற்புத ஆற்றலினை தான் கிரகித்துக் கொள்ளலாம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அவ்வாறு கிரகித்துக் கொள்ளப்படக்கூடிய காலங்களிலே ஒருவன் நற்குருவாக ஏற்றிருக்கக்கூடிய குருவை வணங்கி சிவத்தை வணங்கி அமர்கின்ற பொழுது அவன் பிரதோட அபிடேகம் கண்ட சிவனாக மாறி அமர்கின்றான் என்று அகத்தியன் உரைத்து அமர்கின்றோம். நல் நிகழ்வாய் நல் வினா கேட்டு பிரதோட நிகழ்வினுடைய ஆற்றல்தனை உலகோர்க்கு பறைசாற்றுவதற்குரிய அற்புதமான வினா தொடுத்த சீடனுக்கு அகத்தியன் யாம் நல் ஆசி வழங்கி ஆற்றல் கொண்டு உம்முடைய இயல்பு நிலை முயற்சி நல் கிளை சபை உருவாகுவதற்குரிய நல் முயற்சிக்கு அகத்தியன் யாம் நல் ஆசிகள் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஓம்